ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. மே மாதத்தில் 8ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். காரணம் என்னென்னா, கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள் தான். மே மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு, கிரக மாற்றங்கள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தலைவிதி மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலையில் உத்தரவு பெட்டி இருக்குல்ல, அந்த உத்தரவு பெட்டியில் வரக்கூடிய உத்தரவு எப்படி சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ, அதுபோல் இந்த கிரகநிலைகளில் இருக்கக்கூடிய மாற்றம் அமைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த தாக்கங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ ஆபத்துக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு என்ன நடக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். முழுமையாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடையலாம். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய முழு தாள்களையும் நீங்கள் தெரிஞ்சு பலனடைய முடியும். ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன், இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மே மாதம் பல வரப்போகுது. இதில் அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன், அப்புறம் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு, இந்த கிரகங்களுடைய கூட்டணி ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த கிரகங்கள் கூட்டணி வைத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கிரக அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் இருக்குது. என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறத சொல்கிறேன். என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மே 11ஆம் தேதி அன்னைக்கு நடக்கும். அன்னைக்கு குரு பகவான் ராசியிலிருந்து விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதை தொடர்ந்து மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து விலகி ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் மே 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து விலகி ராசிக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் மே 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த முக்கியமான கிரக மாற்றங்கள் மே மாதம் இருக்குது. இதில் குரு பயிற்சி, சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு என்ன தாக்கத்தெல்லாம் கொடுக்க போகுதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிரக அமைப்பு, கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கடின உழைப்பும் மனதைரியமும் உடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் பல நடக்கலாம் என்று கூறப்படுது. மெயினாக உங்களோட ராசிக்கு உடல் ஆரோக்கியமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாலினத்தினால லாபமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்வது நேரிடும். மற்றவர்களுக்கு உதவிகள் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. அதனால் உங்களுக்கு பணவரவும் கூடும், வீண் அலைச்சல்களும் குறையும். வீண் அலைச்சல் குறைந்து திடீர் கோபம் உண்டாகும் போது அந்த கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அப்படி குறைத்து கொண்டிங்கன்னா காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா காரிய வெற்றி வராது.
அப்புறம் மதிப்பும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும். இந்த மாதிரியான ரொம்ப ஸ்பாட்டிவான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ரொம்ப நீங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீருவது மட்டும் இல்லாமல் போட்டிகள் உங்களுக்கு குறையும். இதனால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியும். ஸோ நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் முடியறதுனால தொழில் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கிறத நீங்கள் மாற்றிக்க எப்படி செயல்படணும்னா, எது நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் நிறைய யோசித்து அதில் இருக்கிறத பார்த்து செய்யணும். அப்படி செய்திங்கன்னா தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும். வாக்குவன்மையால் உங்களுடைய வேலையில் நன்மை ஏற்படும். அதனால் வாக்குவன்மையை வைத்துக்குங்க. அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் இந்த மாதம் முழுசாக தீரும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே இருந்த இடைவெளிகள்லாம் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் மெயினாக உங்களுக்கு நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும். அதே சமயம் பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வீண் அலைச்சல் உண்டாகும். அதனால் பெண்கள் ரிஷப ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு உதவிகள் செய்ய சொன்னல அது ஆண்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொன்னேன். பெண்கள் ரிஷப ராசிக்காரங்க யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம். அதனால் வீண் அலைச்சல் உண்டாகும். அப்புறம் காரிய வெற்றி பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஸோ அதுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக எல்லா விஷயத்தையும் கையாள்வது நல்லது. அப்போ தான் வரவேண்டிய பணமும் சேரும், வரவேண்டிய வாய்ப்பும் சேரும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணங்கள் சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றியானது காண்பீங்க. அதனால் நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க எதுக்கும் கவலைப்படாமல் துணிஞ்சு செயல்படணும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் ரிஷப ராசிக்காரங்க இந்த மே மாதம் சாமர்த்தியமான செயல்கள் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் மற்றவர் மனதில் இடம் பிடிக்க முடியும். பாடங்களில் கூட கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பின்னாடி ரிஸ்க் ஆயிரும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. இவ்வளோ நேரம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிற விஷயங்கள் சில டிப்ஸாக சொல்ல போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம். இது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக வருவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரவு திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றம் காணணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இது ரோஹிணியில் பிறந்த ரிஷபத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். விரிவாக்க செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடணும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க போகுது. மேலதிகாரிகளால் உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும். உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் பரிகாரமாக இந்த மாதம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணுன்னா ஆஞ்சநேயரை வணங்கணும். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்திங்கன்னா மனதைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 16, 17
அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10. ஸோ முழுமையாக நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களோட ராசி வந்து ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.